ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 3 சம் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி 4வது சம் பார்க்க போகிறோம். ஏன்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. 2x2 மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a² -3a -7i = 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 மேட்ரிக்ஸ் I2 தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 0 மேட்ரிக்ஸு 2 தான் கொடுத்துருக்காங்க. 2னா 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு a² கண்டுபிடிக்க போகிறோம். a² கண்டுபிடிச்சிட்டு இந்த LHSஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு அப்படியே RHS வந்துடும். இது இதில் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின். அப்படி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் ஃபைண்ட் a இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2x2க்கு நம்ம வேகமாகவே a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த சம்மை போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸே மறுபடியும் எழுதுவோம். a = 5 3 -1 -2. இப்போ நம்மளுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் தேவை? a² மட்டும் தேவை. a² a I 0 இதை அவங்க கொடுத்துருக்காது. நம்மளுக்கு a இவங்களே கொடுத்துட்டாங்க. I நம்மளுக்கு தெரியும், யூனிட் மேட்ரிக்ஸ். 0வும் நம்மளுக்கு தெரியும், 0 மேட்ரிக்ஸ் எல்லாமே 0. இதில் டயகனலில் மட்டும் 1 இருக்கும். a அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம a² மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது a. இப்போ a² = a²னா என்ன? a × a. அப்போ 5 3 -1 -2 5 3 -1 -2 = 5 × 5 7 மாதிரி மல்டிப்ளேட் பண்ணணும். நம்ம இங்கே இப்படி எடுத்துகிட்டு இங்கே ரோ காலம் ரோ காலம் ரோ காலம் ரோ காலம்னு பண்ணணும். சரி, இப்போ 5 × 5 25. 3 × ஃபஸ்ட்டு இப்படி எடுத்திருக்கோம், கருத்து இப்படி எடுக்க போகிறோம். 3 × -1 -3. கருத்து இது இது 5 × 3 15. 3 × -2 -6. அதுக்கடுத்து இது முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இதை எடுப்போம். -1 × 5 -5. -2 × -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? +1 ஆயிரும். +2 ஆகும். 2 × 1 2. அப்போ 2 × 1 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது +2. அடுத்து இதையும் பண்ண போகிறோம். -1 × 3 -3. அடுத்து -2 × -2. 2 × 2 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ +4. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். 25 - 3 என்னது? 22. 15 - 6 என்னது? 9. -2 -5 +2 சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய சைன் போடணும். இப்போ -3. -3 + 4 இப்போ 1. இப்போ இது என்னது? a² = 22 9 -3 1. இப்போ LHSன்னு இருப்போம். LHS என்ன கொடுத்துருக்காங்க? a² -3a -7i2. இப்போ a² நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 22 9 -3 1 -3 × a. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 5 3 -1 -2. 5 3 -1 -2 -7 7 1 0 0 1. ஏன்னா அவங்க 2 × 2 கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 2 × 2ல் எடுத்தாச்சு. ஈக்குவல்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மெல்லாம் நம்ம உள்ளே மல்டிப்ளேட் பண்ணிடுவோம். 22 9 -3 1 -3 5 சார் 3 5 சார் 15. 3 3 சார் 3 3 சார் 9. 3 1 சார் -3 மைனஸ் இருக்கிறதுனால -3. 3 2 சார் 6 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 7 1 சார் 7 7 1 சார் 7 7 0 சார் 0 7 0 சார் 0. வேறு ஒன்றுமே இல்லை. வெளியில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம உள்ளே இருக்க மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஈக்குவல்ட்டு இப்போ ஒரே மேட்ரிக்ஸ் எழுதிடுவோம். 22 -15
22 minus 15 minus 7. அதுக்கடுத்து 9 minus 9. 9 minus 9 minus 0. Minus 3. Minus into minus. Minus into minus. Plus 3 minus 0. 1 minus into minus plus 6 minus 7. இப்போ இதை நம்ம பண்ணும்போதே நம்ம எழுதும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஜீரோன்னு வந்திருக்கும்ட்டு. இது வந்து ஒரே சைனில் இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 15 + 7 minus 22. 22 அதே மாதிரி அதோட சைன், அதனால் minus 22. இப்போ 22 minus 22 0. 9 minus 9 0. minus 3 3 minus 3 0. இது வந்து minus 7. 6 1 plus 6 என்ன 7. 7 minus 7 0. அப்போ LHS equal to RHS. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு 0 2 கொடுத்துட்டாங்க. வந்துருச்சா 0 மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆஃப் 2ல் வந்துருச்சு. இப்போ LHS equal to RHS. ஸோ ஹின்ஸ் ப்ரூவ்டு. அடுத்து நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ எடுக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ நாங்கள் ஏ மேட்ரிக்ஸ் இங்கே எழுதிடுறேன். 5 3 -1 -2. இதோட மாடுலஸ் கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு மேலே இருந்து கீழே 5 × -2 -10. கருத்து 1 × 3 -1 × 3 -3. அதுக்கடுத்து மேலேருந்து கீழே போகும்போது இன்னொரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. அப்போ டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது அப்படின்னா அப்படியே நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய சைனை போட்டுடலாம். அப்போ -7. ஓகேவா? அப்போ இப்போ நம்ம என்ன எழுதணும்? இப்போ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இட் இஸ் நான் சிங்குலர். அதாவது இது வந்து ஜீரோவாக இல்லை, அதனால் அது வந்து நான் சிங்குலர். அதனால் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். அதுக்கடுத்து அந்த ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலாவை அப்படி எழுதுகிறோம். 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜெயின்ட் ஆஃப் ஏ. இப்போ வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அட்ஜெயின்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸ். 2 × 2 மேட்ரிக்ஸில் அட்ஜெயின்ட் கண்டுபிடிக்கணும்னா டயகனலில் இருக்க என்ட்ரிஸை மாற்றிட்டு மிச்சம் இருக்க ரெண்டுத்தோட சைனை மட்டும் மாற்றினா போதும். இங்கே 5 இருக்குது, அப்போ இந்த 5 இங்கே வரும். இப்போ 5. இங்கே -2 இருக்குது, இந்த -2 இங்கே போகும். அப்போ -2. இது வந்து -3 இருக்குது. -3யா? சாரி, இங்கே +3 இருக்குது. இப்போ இதோட சைனை மாற்றினா ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். அப்போ -3. இங்கே வந்து -1 இருக்குது. இப்போ இதோட சைனை மாற்றினா ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகும். அப்போ +1. அப்போ இப்போ வந்து ஏ இன்வெர்ஸ் எழுதிடுவோம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து -7 கிடச்சிருக்கனால முன்னாடி எடுத்து எழுதிடுவோம். -7. கரெக்டாக அட்ஜெயின்ட் ஆஃப் ஏ -2 -3 1 5. இப்போ எனக்கு வந்து இங்கே மைனஸ் இருக்குது. இது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் மாதிரி இருக்கும். திடீர்னு பார்க்க என்னடா இப்படி இருக்குன்னு. அதனால் அந்த மைனஸை வந்து நான் இங்கே உள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நான் போய் மல்டிப்ளேட் பண்ணிடுறேன். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சைனை மட்டும் அப்படியே மாற்றிடுறேன். உள்ளே இருக்க 1/7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1. இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -5. அவ்வளோதாங்க, நம்ம இந்த சம்மை முடிச்சாச்சு. அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணுன்னு இருக்காங்க. அதுக்கு நம்ம A² கண்டுபிடிச்சி நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதி ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கு மாடுலஸ் எடுத்துகிட்டு மாடுலஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த ஃபார்முலா எழுதிட்டு அட்ஜெயின்ட் கண்டுபிடிச்சிட்டு அட்ஜெயின்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து வெளியில் வந்து மைனஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் திடீர்னு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.